இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் பேர் ஒரு சின்னதாக ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் டாபிக் போகிறேன். ஒருத்தர் விப்ரோவில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. வச்சு ஒரு ஐடி கம்பெனி, ஒரு ஐஐடியோ ஒரு சம்திங் அண்ணா யூனிவர்சிட்டியோ அவர் ஜாயின் பண்ணுறாரு. அவங்க என்ன பண்ணுவாருன்னா, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஒரு சம்பளம் வந்து 1 லட்சம் 2 லட்சம் ஏறும். அப்படி ஏறப்போ அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பக்கத்து கம்பெனிக்கான இந்த மைக்ரோசாஃப்ட்டு அது மாதிரியான ஒரு கம்பெனிக்கார என்ன பண்ணுவான், என் கம்பெனிக்கான ஆஃபர் தரான். உடனே அவர் என்ன பண்ணுவார், அதை வேலையை வந்து சிக் பண்ணிவிட்டு அதுக்கு போவார். அந்த வேலையை வந்து அவர் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு அதுக்கு போகிறப்போ அவன் அந்த கம்பெனிக்கு வருவான். அது மாதிரி இப்போ வந்து நம்ம இந்திய அரசியல் ஆகிடுச்சு. என்னடான்னு பார்த்தோன்னா, ராகவ் சந்தான் ஒருத்தர் சில மாதங்களுக்கு முன்னே வந்து ராஜ்யசபா நல்ல ஒரு கேள்வி ஞானத்தோடு கேட்டார். ஒரு ஜிபி நான் தர 3 மாதம்ன்றீங்க, ஆனால் ஒரு நாள் கழிஞ்சனா அந்த ஜிபியை வந்து இன்னொரு ஜிபியை புதுப்பிக்கிறீங்க, மொத்த ஜிபி நீங்கள் வந்து கொடுக்கணும் 1 மாதத்துக்கு சொல்லிட்டு ஒரு டிபேட்டை வந்து பேசினா, இதை சொந்த கட்சியாக இருக்கக்கூடிய ராஜ்யசபா ஆம் ஆத்மியுடைய அந்த கட்சி தலைவர் வந்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்குறான்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஆம் ஆத்மியோட கட்சி எம்பிக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் ஒரு 10 பேர் இருந்தாங்க. இப்போ அதில் வந்து 10ல் 7 பேர் வந்து இப்போ பிஜேபி ஜாயின் பண்ண போகிறாங்க. நான் சொன்ன தெரியுமா, ராகவ் சந்தான் அவரும் போய் ஜாயின் பண்ண போகிறாங்க. நல்ல ஒரு மனிதர் பார்த்து இவர் நல்ல ஒரு கேள்வி ஞானம் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இவர் இப்படி பாஜகவில் வந்து போவாரா, சிந்தியா அதுக்கப்புறம் நம்ம ஏக்நாத் ஜிண்டே மாதிரி பிஜேபி போவாரான்றது நம்ம தெரியல. ஸோ இது வந்து ஒரு அதிர்ச்சியாக வந்துட்டு இதில் என்னென்னா, முன்னாள் கிரிக்கெட் அர்பன் சிங் இப்போ பிஜேபியில் சேர்ந்துட்டாராம். ஸோ 3ல் வந்து 2 பங்கு வந்து இருக்கனால இதை வந்து தகுதி நீக்கம் பண்ண முடியாதுன்னு குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டாராம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். என்ன பிரச்சனைனா, பாஜகவுடைய ராஜ்யசபா எம்பிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 145 ஆகிடுச்சு. சப்போஸ் 160 ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. லோக்சபாலையும் மிரட்டி இதே மாதிரி எம்பி லெவல் கையெழுத்து அவங்க மசோதாவை கொண்டு வந்துடுவாங்க. ஒரு மசோதா இப்போலாம் தோல்வி அடைஞ்சதில்லை, அது டீலிமிட்டேஷன் மசோதா. அதை வந்து அவங்களுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச மிகப்பெரிய ஒரு மசோதான்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து கொண்டு வரதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கன்னு அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதன் விளைவு இப்போ ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பிங்களை வந்துட்டாங்க. அடுத்த லோக்சபா. ஸோ என்னென்ன நடக்க போகுது நமக்கு சரியில்லை. என்ன கட்சியை வந்து விலை கொடுத்து எம்பியில் வாங்க போகிறாங்க நமக்கு சரியாக தெரியல. அடுத்து சரத்பவாருடைய என்சிபி அவங்களும் டார்கெட் பண்ணுறாங்கன்னா, சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே சிவசேனாவும் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எம்பிக்களும் போனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க டீலிமிட்டேஷன் சவுத் இந்தியா ஒரு இந்தியாவில் இருக்குதா இல்லைனா ஒரு 2ஆம் குடிமக்கள் ஆகிடுச்சா, நார்த் ஈஸ்ட் மாதிரி நான் ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும். அது நாள் வரப்போகுது. அதுக்கான ஒரு சமீட்சை தான் இந்த மாநிலங்கள் உறுப்பினர் வந்து போனது. அல்லது இன்னும் விளைவுகள் வரப்போகுது. அதை நம்ம பொறுமையாக பார்த்து ஆகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய பேர் முத்து பிரகாஷ். பாய்.